நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன சொல்ற காஞ்சனா? விஸ்வா ஏன் அப்படி செய்ய போறான்? விஸ்வா அப்படி என்ன பண்ணான்? அப்பா, நம்ம விஸ்வா மொட்டை அடிச்சுக்கிட்டானா? தருண், வீட்டில் இருக்கிறவங்களா எங்க போயிருக்காங்க? எல்லாரும் அவங்க ரூம்ல இருக்காங்க சார். எல்லாரையும் உடனே ஹாலில் வந்து ஆஜராக சொல்ல. சரிங்க சார். மாலதி, நல்ல தூங்குனியா? மெதுவா மெதுவா. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, இன்னைக்கு ரொம்ப சீக்கிரமாவே எழுந்துட்டீங்க. நான் என்ன கும்பகர்ணனா 6 மாசத்துக்கு தூங்கிட்டே இருக்கிறதுக்கு? அட, நீங்கெல்லாம் உங்க வேலையை விட்டுட்டு ஏரோம்ல என் கூட உட்காந்துட்டு இருக்க போறீங்களா என்ன? என்னக்கா? நீ எழுந்து வந்து மத்தவங்க எல்லாரையும் கம்ஃபர்டபுளா பாக்குற வரைக்கும் நாங்க யாரும் ஒண்ணு விட்டு போக மாட்டோம். அது வரைக்கும் எங்க கேம்ப் கண்டினியூ ஆகும். ஒருவேளை நீங்க இப்ப சொன்ன விஷயத்துக்கு என்னால ரெடியாக முடியலன்னா தாத்தா உடனே உங்க எல்லாரும் ஹாலுக்கு வர சொன்னாரு. சரி, நீ போ, நாங்க வந்துடும். பார்ட்னர், இது தாத்தாவோட ஆர்டர். உனக்கே தெரியும்ல, தாத்தாவோட ஆணைய யாரும் புறக்கணிக்க முடியாது. உனக்கு எந்த தண்டனையும் வேணாம்னு நினைச்சா கிளம்பு. லெட்ஸ் கோ. இத பாரு பார்ட்னர், இப்போ உன் மனசுக்குள்ள பயங்கர வைரஸ் வந்துச்சுல, அதை நீ உடனே விரட்டி அடிச்சிரு. அட என்ன நீ மத்தவங்களுக்கு இன்ஸ்பிரேஷனா இருந்துகிட்டு மத்தவங்களுக்கு வாழ கத்து கொடுத்துட்டு இப்ப நீ எப்படி பயந்துகிட்டு இருக்கிற? இல்ல, நீ எப்பவும் முன்னேறி தான் போவ, அதே மாதிரி இப்பவும் போகணும். சரி, டைம் ஆயிடுச்சு, ரொம்ப யோசிக்காத, கை கொடு. மாலதி, விஸ்வா சொன்னதான் நானும் சொல்றேன். இதுல இருந்து நீ எவ்வளவு நாளைக்கு ஓடிக்கிட்டே இருப்ப? என்னைக்காவது ஒரு நாள் சந்திச்சுதானே ஆகணும். நாங்க எல்லாரும் உன் கூடவே இருக்கோம். மாலதி, இங்க பாரு, உனக்கு அங்க வந்து எல்லாரும் கூட உட்காரத்துக்கு கம்ஃபர்டபுளா இருக்காது. இருந்தாலும் வெளியே இருக்கிறது அந்நியர் கிடையாது. உனக்கும் எனக்கும் சொந்தக்காரங்க தான். இப்போ எங்க கூட எப்படி கம்ஃபர்டபுளா இருக்கு, அதே மாதிரி சத்தியமா சொல்றேன், அவங்க கூடயும் உன்னால கம்ஃபர்டபுளா இருக்க முடியும். இது கண்டிப்பா நடக்கும். வா. நீ எதுக்கும் கவலைப்படாத பார்ட்னர், நான் இருக்கேன்ல. வா, நீ எவ்வளவு யோசிக்கிறியோ அவ்வளவும் டென்ஷன் தான். ஓகே, லெட்ஸ் கோ. முதல்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் வெளியே போலாம். வினய், விஸ்வா
நீங்க 2 பேரும் போங்க, நாங்க வரோம். விஸ்வா பெரிய பாட்டி வணக்கம் பெரிய பாட்டி. அம்மா ஜீவிதா, எப்படிம்மா இருக்க? அப்புறம் அந்த பிசாசு அவ எங்க இருக்கா? இங்கதான் இருக்கா, என் பக்கத்துலயே. என்னமோ தெரியலம்மா, காலையில இருந்து என் மனசு என்னமோ மாதிரி இருக்கு. அவளை பத்தி தான் எனக்கு கவலையா இருக்கு. என்னாச்சு? ஏன் இப்படி அமைதியா இருக்க? ஒண்ணும் இல்ல பாட்டி, மாலதி நல்லா இருக்கா. அவளுக்கு ட்ரீட்மெண்டோட சைடு எஃபெக்ட்ஸ் தான் வந்துட்டு இருக்கு. என்ன? ஒருவேளை அவளோட முடிய ஒண்ணும். பாட்டி, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நம்மளோட மாலதி ரொம்ப தைரியசாலி, எந்த விஷயத்துக்கும் பயப்பட மாட்டா. இப்ப என் பக்கத்துல சிரிச்சுக்கிட்டே நின்னுட்டு இருக்கா. அவ ரொம்ப மெச்சூர்ட் ஆயிட்டா. வணக்கம் பெரிய பாட்டி. நீண்ட ஆயுளோட இருமா. அட என்ன நீங்க இப்படி அழுதுகிட்டு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க? கீமோதெரபியோட சைடு எஃபெக்ட்ஸ் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா நீங்க எனக்கு இப்படி ஆசீர்வாதம் பண்ணீங்கன்னா இன்னும் நிறைய கஷ்டப்படுவேன். பெரிய பாட்டி, நீங்க கவலைப்படாதீங்க. நான் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கேன். ஓ மனசு இல்ல, ஓ வாய் தான் அப்படி பேச வைக்குது. நீ என் கண் முன்னாடி இல்லைனாலும் நீ எப்படி வேதனைப்பட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? இப்படி ஆயிடுச்சேன்னு நீ வருத்தப்பட்டு இருக்கேல்ல, என்னால புரிஞ்சுக்க முடியுது. பெரிய பாட்டி வந்து ஜட்ஜ் தாத்தா எங்க எல்லாரையும் ஹாலுக்கு வர சொல்லிருக்காரு. நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். கடவுளே, எங்களை தண்டிச்சிடாத. என் பேத்திய எப்படியாவது காப்பாத்திரு. இந்த சின்ன வயசுல அவளுக்கு சோதனையை கொடுக்காத. அவளை மன்னிச்சு விட்டு. நாங்க ஏதாவது தப்பு பண்ணிருந்தா எங்களை தண்டிச்சிட. அவளை விட்டுருமா. என் பேத்தினா எனக்கு உயிர். அவளுக்கு ஒண்ணுனா எங்களால தாய்க்க முடியாது. போ மாலதி, போய் சீக்கிரமா சேஞ்ச் பண்ணிட்டு வா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். விஸ்வா இப்ப பண்ணிருக்கிற காரியம் மன்னிக்க முடியாதது. நம்ம வம்சத்தோட மான மரியாதைய இந்த மாதிரி அசிங்கப்படுத்திருக்க கூடாது. விஸ்வா இங்க பாரு, தாத்தா நம்மளை எது கூப்பிட்டுருப்பாருன்னு எனக்கு தெரியும். இது சம்மந்தமா தாத்தா என்ன சொன்னாலும் அதுக்கு நீ ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காத, சரியா? நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். வா. அப்பா, விஸ்வாவை பத்தி நமக்கு நல்லா தெரியும். நம்ம குடும்பத்தோட கௌரவத்தை கெடுக்கிற அளவுக்கு அவன் ஒரு நாளும் நடந்துக்க மாட்டான்ப்பா. அது மட்டும் இல்லாம மாலதிக்கு நல்ல ஃப்ரெண்டுங்கிற முறையில் அவளோட மனசு தளராம இருக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணிருக்கலாம்ப்பா. ஆமா மாமா, இவரு சரியாதான் சொல்றாரு. ஆக்சுவலா உண்மையை சொல்லணும்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் இது வரைக்கும் எந்த படத்துலயும் பார்த்ததில்ல. அது உன்னோட தவறான எண்ணம் காஞ்சனா. வெறும் ஃப்ரெண்ட்ஷிப்காக யாரும் இப்படி பண்ண மாட்டாங்க. விஸ்வா இப்படி பண்ணிருக்கிறத வச்சு அவன் மனசுக்குள்ள என்ன இருக்குங்கிறது தெரிஞ்சிடுச்சு. அண்ணி, என்னவா இருக்குன்னு சொல்றீங்க? இங்க பாருமா,
இந்த பிரச்சனை சம்பந்தமா உன்கிட்ட தான் முதல்ல ஒரு கேள்வி கேட்கணுமா? நீ விஸ்வாவோட அம்மா, அவட பெத்தெடுத்தவ, எனக்கு ஒரு பதில் சொல்லு. இப்ப விஸ்வா பண்ணிருக்கிற காரியம் சரின்னு சொல்றியா? வசந்தி, அவன் என்ன சொல்ல வரான்னு இன்னுமா உனக்கு புரிய மாட்டேங்குது? அவன் பண்ண இந்த வேலையினால தெள்ள தெளிவா தெரியுது. அவன் மாலத்திய காதலிக்கிறான், உயிருக்குயிரா நேசிக்கிறான்னு. மாமா, அவன் நீ என்ன பைத்தியக்காரத்தனம் பண்ணிருக்க விஸ்வா? நீ இந்த மாதிரி முட்டாள்தனமான காரியம் பண்றதுக்கு முன்னாடி இந்த குடும்பத்தோட கௌரவத்தை பத்தி யோசிச்சியா? உனக்கு புத்தி கித்தி கெட்டு போச்சா? தாத்தா, தாத்தா அது என்னன்னா வினய், நீ இந்த விஷயத்துல தேவையில்லாம தலையிடக்கூடாது. இது வீடு. இவன் சார்பா வாதாடுறதுக்கு இது கோர்ட்டு கிடையாது. இத பாருங்க தாத்தா, நான் சொல்றத கொஞ்சம் அமைதியா கேளுங்க. தயவு செஞ்சு கோவப்படாதீங்க. உங்களுக்கு எல்லா விவரத்தையும் டீடைல்டா சொல்றேன். தாத்தா, நான் வெறும் தலைமுடியை தான் கட் பண்ணேன். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி உங்களையோ நம்ம குடும்ப மனத்தை தலைகுனிய வைக்கவோ இல்ல. இதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. இது எல்லாத்தையுமே மாலதி படுற வேதனையை மனசுல வச்சுக்கிட்டு தான் பண்ணேன். அவளுக்குள்ள தன்னம்பிக்கையையும் தைரியத்தையும் வர வைக்கிறதுக்காக தான் அப்படி பண்ணேன். ஏன்னா தாத்தா, நான் மாலதி மேல அந்த அளவுக்கு நான் அக்கறை வச்சிருக்கேன். எங்களுக்கு மட்டும் அவன் மேல அக்கறை இல்லைன்னு நினைக்கிறியா? இந்த மாதிரி முட்டாள்தனமான முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கோம். நீ சின்ன பையன் கிடையாது. இது வரைக்கும் நீ பண்ண எல்லா காரியத்தையும் நாங்க எல்லாரும் மன்னிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். உன்னை வாழ்க்கை பூரா மன்னிச்சுக்கிட்டு இருப்போம் நினைக்கிறியா? பதில் சொல்லு. இத பாருங்க தாத்தா, உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. நீங்க கோவப்படுற அளவுக்கு நான் எந்த தப்பும் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. இப்ப அப்படி என்ன பண்ண? வெறும் தலைமுடிய தானே வெட்டின. உங்க யாரையும் தலைகுனிய வைக்கலே. அக்கா, என்னாச்சு மாலதி? அக்கா, இந்த வீட்ல இருக்கிறவங்க என்ன இந்த நிலைமையில பார்த்தாங்கன்னா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க தெரியலையே. ஏன் நீ பயப்படுற? நான் தான் உன் கூடவே இருக்கேன்ல. யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. தைரியமா வா, புரியுதா? வா. இப்ப நீ என்ன சொல்ல வர விஸ்வா? நீ செஞ்சிருக்கிற காரியத்துக்கு நாங்க எல்லாரும் உன்னை பாராட்டணும்னு சொல்றியா? உன்னை நினைச்சா வெக்கமா இருக்கு. இதுக்கு மேலயும் நீ செஞ்சது சரின்னு வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்தனா நாங்க யாரும் உன்னை மன்னிக்க மாட்டோம். மன்னிப்பா? அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன்? மத்தவங்க மேல நான் அக்கறை காட்டுறத தப்புன்னு சொல்ல வரீங்களா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எந்த தப்பும் பண்ணல. யாரையும் தலைகுனியமும் வைக்கல. ஒருவேளை குறை அவங்க மனசுல இருந்தா அது அவங்களோட ப்ராப்ளம், என்னோட ப்ராப்ளம் இல்ல. எந்த ஃப்ரெண்ட்ஷிப்காக நீ இந்த அளவுக்கு ஆழமா இறங்கி இருக்கியோ அதுக்கான அர்த்தம் என்னன்னு எனக்கு தெரியும். அப்படியா? அப்போ உங்களுக்கு எல்லாமே தெரியும். சொல்லுங்க, ஏன் மறைக்கிறீங்க? தைரியமா சொல்லுங்க. சரி கேளு விஸ்வா, நான் தெளிவாவே சொல்லிடுறேன். இன்னைக்கு உன் மனசுல என்ன இருக்குங்கறத நான் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். எதை ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லி நீ மாலத்துக்கிட்ட பழகிட்டு இருக்கியோ அது ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் இல்ல. அவன் மேல உனக்கு விடுங்க, உங்களால சொல்ல முடியாது. நானே சொல்றேன். நீங்க சரியா தான் சொன்னீங்க அத்தை. மாலத்தியும் நானும் வெறும் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்ல, அதையும் தாண்டி ஒரு ரிலேஷன் இருக்கு.
நான் மாலத்திய லவ் பண்றேன். I love Malti. நான் உனக்கு பார்ட்னரா இன்னைக்கு இல்லை, நாளைக்கு மட்டும்தான், என் வாழ்க்கையோட கடைசி நாள் வரைக்கும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சோ ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிற பேர்ல நீ இததான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு முதல்ல இருந்தே சந்தேகம் இருந்தது விஸ்வா. இன்னைக்கு நீ எல்லாரும் முன்னாடி உண்மையை சொல்லி எனக்கு இருந்த சந்தேகத்தை உறுதிப்படுத்திட்ட. நாங்க எல்லாரும் வெக்கப்படுற மாதிரி நடந்துகிட்டேன். அதோட சேர்த்து நம்ம வம்சத்தையும். அப்படியா? எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே இல்லை. ஒருத்தர் காதலிக்கிறதுனால அவன் குடும்ப மானமும் மரியாதையும் எப்படி போயிடும் நினைக்கிறீங்க? எந்த புராணத்துல எழுதியிருக்கு பெரிய வீட்டுல பிறந்த பிள்ளைங்க எல்லாம் யாரையும் காதலிக்கவே கூடாதுன்னு? காதலிக்கலாம் விஸ்வா, தாராளமா காதலிக்கலாம். ஆனா மாலத்தி மாதிரி ஒரு பொண்ணு. ஏன் மாலதி கிட்ட அப்படி என்ன ப்ராப்ளம் இருக்கு? அவகிட்ட என்ன குறை இருக்கு? விஸ்வா, குறை எங்களுக்கு தெரியாது, குறை என்னன்னு வெளி ஆளுங்களுக்கு தெரியும். ஒரே வீட்டுக்குள்ள ஒரு பையனும் பொண்ணும் இப்படி பழகிட்டு இருக்காங்கன்னு வெளி ஆளுங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க நம்மள பத்தி என்ன நினைப்பாங்கன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? இந்த விஸ்வா அவன் வீட்டுக்குள்ளேயே கேர்ள் ஃப்ரெண்டோட இருக்கான். ஆனா அந்த வீட்டுல இருக்கிறவங்க இத பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம இருக்காங்கன்னு சொல்ல மாட்டாங்களா? எல்லா பழியும் எங்க மேலதான் விழும். எத்தனை பேர் வாய முடுவேன்? யார் யாருக்குதான் இதுக்கான பதில நீ சொல்லிக்கிட்டு இருப்ப? சீரியஸ்லி விஸ்வா, நம்ம வீட்டு மானத்தையும் கௌரவத்தையும் நீ குழி தோண்டி புதைச்சிட்ட. அத்த, இதுக்கு மேல உங்களுக்கு நான் எப்படி புரிய வைக்கிறது? காதல் எப்ப எங்க யார் மேல வரணும் யாராலையும் கண்டிப்பா சொல்ல முடியாது. எனக்கு மாலதி மேல எப்ப லவ் வந்துச்சுன்னு எனக்கே தெரியல. இன்னொரு விஷயம் தெரியுமா? இது இன்னும் மாலதிக்கே தெரியாது. நான் மாலதி கிட்ட சொல்லணும்னு அவசரப்பட்டதும் இல்ல. ஆனா இப்ப நீங்க பேசின எல்லா விஷயமும் மாலதி காதுல மட்டும் விழுந்திருந்தா அவ மனசு இன்னும் அதிகமா வேதனைப்படும். இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன். மாலதி என் கேர்ள் ஃப்ரெண்டும் இல்ல, நான் அவளுக்கு பாய் ஃப்ரெண்டும் இல்ல. ஆனா எங்க ரெண்டு பேரோட உறவு ரொம்ப ஆழமானது. அது நிச்சயம் இந்த உலகத்துக்கு புரியாது. அத பத்தி எந்த பிரச்சனையும் இல்ல. ஏன்னா நான் அவங்கள பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டேன். மாலதியை பத்தி மட்டும் தான் கவலைப்படுவேன். நம்ம சமுதாயத்திலயோ நம்ம சொசைட்டிலயோ யாரு என்ன சொன்னாலும் நான் அதை பத்தி கவலைப்படவே மாட்டேன். அவங்களுக்காக நான் மாலதி கிட்ட பேசுறதையும் ஸ்டாப் பண்ண மாட்டேன். அவன் மேல கேர் எடுத்துக்கிறதையும் நான் நிறுத்த மாட்டேன். மனிதாபிமானத்தை மறக்க மாட்டேன். என்ன பத்தி யார் வேணாலும் என்ன வேணாலும் நினைச்சிருப்பாங்க. ஐ டோன்ட் கேர். நான் வெறும் மாலதியை பத்தி மட்டும் தான் யோசிப்பேன், வேற யார பத்தி. இன்னொரு முக்கியமான விஷயம், யாரோட லைஃப்ல காதலே இல்லையோ அவங்களுக்கு என்னோட காதல் பத்தி எப்படி புரியும்? இதுல நீங்க தலையிட